الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وجعل لنا من لدنك وليا وجعل لنا من لدنك نصيرا. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வஜஅல் லனா மின் லதுன்க வலியா, இறைவா உன் புறத்திலிருந்து ஒரு பொறுப்பாளரை எனக்கு நீ ஏற்படுத்தி தருவாயாக. வஜஅல் லனா மின் லதுன்க நசீரா, இறைவா உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு உதவியாளரை ஏற்படுத்தி தருவாயாக என்ற துவாவை மக்கத்து வாசிகள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவர்கள் கேட்டதை போன்ற அந்த மக்காவுல அந்த எதிரிகள் அவர்களை எந்த விதமான தொல்லையும் தராத அளவிற்கு அவர்களுக்குள் ஒரு பொறுப்பாளரையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அதே போன்று அவர்களுக்கான ஒரு உதவியாளர்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அப்ப அந்த மக்காவுல அந்த மக்கத்து குறைஷிகள், அந்த காஃபிர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களுக்கு மத்தியில எந்த விதமான துன்பங்களும் இல்லாமல் சிரமங்களும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே வரலாறுகள்ல பார்க்கிறோம். இந்த துவா ரொம்ப மிக முக்கியமானது. எல்லா இடத்திலையுமே என்னால் எல்லாமே முடியும் என்பதாக ஒரு தனிப்பட்ட மனிதனால் எதையுமே செய்திட முடியாது. அவனுக்கு யாராவது ஒரு உதவியாளர் ஒருத்தர் தேவைப்படும். யாராவது ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவனுடைய வேலைகள், அவன் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப முடிப்பதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். அதே போன்று தனக்காக வேண்டி யாராவது ஒருவர் பொறுப்பேற்று கொண்டாலும், நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்பதாக ஒரு பொறுப்பேற்று கொண்டாலும் ஒரு மனிதனுடைய அந்த செயல்பாடுகள் ரொம்ப விரைவாக முடிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த துவாவில் அல்லாஹ் என்ன கேட்க சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன கேட்டாங்கன்னா, வஜஅல் லனா மின் லதுன்க வலியா, இறைவா ஒரு பொறுப்பாளரை உள்புறத்திலிருந்து எங்களுக்கு ஏற்படுத்து. அதே போன்று வஜஅல் லனா மின் லதுன்க நசீரா, இறைவா ஒரு உதவியாளரை உள்புறத்திலிருந்து எனக்கு ஏற்படுத்து. அப்ப அல்லாஹ் அதை ரெண்டையுமே செஞ்சு கொடுத்தான். இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் நமக்கு ஒரு உதவியாளரை ஏற்படுத்தணும்னு சொன்னா, அல்லது ஒரு சிறந்த பொறுப்பாளரை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தணும்னு சொன்னா நாம என்ன செய்யணுங்கிறத அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். இல்லா மன் நலம சும்ம பத்தல ஹுஸ்னன் பஅத சூஇன். அல்லாஹ் சொல்றான், என் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, என் புறத்திலிருந்து உங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொன்னா, இல்லாமன் நலம சும்மா பத்தல ஹுஸ்னன் பஅத சூஇன். அல்லாஹ் சொல்றான், பாவம் செய்து விட்டு நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டேனே என்பதாக அந்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்துல யார் தௌபா செய்யறாங்களோ, முதல் விஷயம், யா அல்லாஹ் நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன் என்பதாக உள்ளத்துல அவர் கவலை கொள்றார். செஞ்ச பாவத்தை நினைச்சு கவலை கொள்றார். அது பெரும் பாவமாக இருந்தாலும் சரி, ரொம்ப குறைவான சின்ன பாவமாக இருந்தாலும் சரி, செஞ்ச பாவத்தை நினைச்சு மனதுக்குள்ள கவலை கொண்டு அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யா அல்லாஹ் நான் தெரியாம பாவம் செஞ்சிட்டேன் என்பதாக உணர்ந்து தன்னுடைய உள்ளத்தால் அவர் கவலைப்பட்டார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், அவருடைய அந்த தௌபாவின் காரணத்தினால், அவர் அந்த பாவத்திற்காக வேண்டி அவர் செஞ்ச அந்த தௌபாவின் காரணத்தினால அவருக்கு நன்மையை நான் மாற்றி தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். யார் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாங்களோ நன்மையை மாற்றி தந்துடுவேன். அடுத்து அல்லாஹ் சொல்றான், இன்னி கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவருக்கு நான் மன்னிப்பையும் வழங்குவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு இவருக்கு தான் என்னுடைய உதவி ரொம்ப விரைவாக கிடைக்கும் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவர் ஒருவர் பாவம் செய்து விட்டு அந்த பாவத்தை நினைத்து வருந்தி தௌபா செய்கிறாரோ அவருக்கும், அதே போன்று செய்த பாவத்தை நினைத்து யார் கவலை கொள்றாரோ அவர், அதே போன்று செய்த பாவத்திற்கு பின்னால் உடனடியாக ஒரு நன்மையை யாரு செஞ்சு விடுறாங்களோ, இந்த மூன்று நிலையில் இருக்கக்கூடிய அந்த அடியானை அல்லாஹு தஆலா ஒருபோதும் கைவிட மாட்டான். அவருக்கு அல்லாஹ் சிறந்த உதவியாளரையும் சிறந்த பொறுப்பாளரையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்பதாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஆனால் செய்த பாவத்தை ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்றாரு, அதை சொல்லி பெருமை கொள்றார், அல்லது அதை சொல்லி அவரிடத்துல சந்தோஷம் அடைகிறார். சந்தோஷம் கொள்வதும் பெருமை கொள்வதும், செஞ்ச பாவத்தை சொல்லி சந்தோஷம் கொள்வதும், செய்த பாவத்தை சொல்லிட்டு ஒருத்தர் பெருமை கொள்றது இருக்குது, அந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அதை சொல்லி ரொம்ப பெருமையா பேசினதுக்கு பிறகு அந்த பாவத்திற்கு தௌபா கிடையாது, மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ் மன்னிப்பு வழங்க மாட்டான். எப்பொழுது செஞ்ச பாவத்தை நினைத்து ஒருவர் சந்தோஷம் அடைந்து அதை பிறரிடத்துல சொல்லி பெருமை கொண்டாரோ அப்பவே அந்த பாவம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு தௌபா இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது ஒரு செய்தியை சொல்றாங்க. யாருக்கு அல்லாஹ் உதவி செய்வான் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல காரியத்தை செய்யறாரு, அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர, அது விட்டு விட்டு செய்யறது அல்லாஹ்விற்கு எப்பவுமே பிடிக்காது. ஒரே ஒரு நல்ல அமல்கள் செய்யறாரு, அதை தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்களாக இருப்பதை அல்லாஹ் விரும்புறான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அமலை தொடர்ந்து செய்யக்கூடிய மனிதனை அல்லாஹ் விரும்புகின்றான். அவருக்கு அல்லாஹு தஆலா மறுமை வாழ்க்கையிலையும் சிறப்பை வழங்குவான், உலக வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதாக சொல்றார். அப்போ தொடர்ந்து செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அது எது வேணாலும் இருக்கலாம். நான் தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி நான் 2 ரக்காத் தொழுதுட்டு தான் படுப்பேன்னு சொல்லி வாழ்நாள் முழுவதும் ஒருத்தர் அந்த அமலை தொடர்ந்து செஞ்சார் அப்படின்னு சொன்னா அது போதும். அல்லாஹ் அவரை விரைவாக, அவருக்கு அல்லாஹ் உதவியும் செய்வான், சொர்க்கத்தை அடைவதற்கு அந்த ஒரு இபாதத் போதுமானதாக ஆகிடும். அதே போன்று தர்மம் செய்யறதா இருக்கட்டும், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், தன்னால முடிந்த உதவியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இப்படி எதை செய்தாலும், ஒரு குர்ஆன் ஓதுறதாக இருக்கட்டும், அல்லது ஒரு நல்ல திக்ர்கள் செய்யறதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது அது அல்லாஹ்வினுடைய கோபத்தை அழித்து விடும், அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுத்தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு எவர் ஒருவர் தொடர்ந்து நல்ல அமல்களை செய்யறாரோ அவருக்கு அல்லாஹ் எதை வழங்குவான்னு சொன்னா, சவாபன் தூணல் ஜன்னதி, சொர்க்கத்தை விட ஒரு குறைவான வெகுமதியை கொடுக்காமல் அல்லாஹ் இருப்பதில்லை என்பதாக சொல்றார். அவருக்கு சொர்க்கமே ரொம்ப குறைவானது என்பதா இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. யார் தொடர்ந்து நல்ல அமல்கள் செய்யறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கமே குறைவானதுதான் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல சிறந்த ஒரு அமல் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். எனவே அதிகமாக தௌபா செய்பவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான். ஒரு பொறுப்பாளர்னா யாரு? அல்லாஹ் வானவர்களை கொண்டு அவரை பாதுகாப்பான். அவருடைய பொறுப்பை தன்னுடைய பொறுப்பாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். அதே போன்று ஒரு சிறந்த உதவியாளர் அல்லாஹ் ஏற்படுத்தும். உதவியாளர்னா யாரு? ஏதாவது நெருக்கடியான நேரத்துல அல்லாஹ்வுடைய உதவி தேடி வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் வழங்குவான். அது 2 பேருக்கு தான். ஒண்ணு அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர், 2வது நன்மையான காரியத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் வழங்குவான் என்பதாக இந்த ஹதீஸ் வாயிலாக பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த நல்ல செயல்களை நமக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாயிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது